தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். பயமுள்ள ஆவி ஆண்டவர் நமக்கு கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்துடைய மேன்மை எப்போ தெரியுமா? இந்த வசனத்தை வாயினால் அறிக்கை பண்ணுங்க. இந்த வசனத்தை வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது அதை அனுபவிக்க முடியும். Amen. Amen. 1 Timothy 1:7 says, God has not given us the spirit of timidity, but spirit of power, spirit of love and of self-discipline. Amen. தெரிஞ்சுக்கங்க, பயன்றது சத்ருவாகிய பிசாசு தன் கையில் வச்சிருக்க ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதமாகும். ஆமீன். அதனால தான் தாவீது சங்கீதக்காரன் சொல்கிறான் 46ஆம் சங்கீதத்தில், பூமி அதிர்ந்தாலும் என் மலை நடு சமுத்திரத்தில் தான் பாஞ்சு விழுந்தாலும் சரி, நான் எதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். அவர் நமக்கு அரணும் கோட்டையும் அடைக்கலப்பட்டணமாக இருக்கிறார். ஆமேன். அடைக்கலம் அவரே, அடைக்கலம் அவரே, அனுகூலமான துணையும் அவரே. அடைக்கலம் அவரே, அடைக்கலம் அவரே, அனுகூலமான துணையும் அவரே. பூமி நிலை மாறினாலும் மலைகள் சாய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் சாய்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஆமென். God is our refuge. Hallelujah. God is my refuge, God is my strength, His very presence help me in trouble. Therefore I will not fear, though the earth be removed and though the mountains be carried into the midst of the sea. God is my refuge. ஆமேன். அவரே அடைக்கலம், அவரே நமக்கு துணை. ஆமேன், ஸ்தோத்திரம். சத்ருவாகிய பிசாசு பயத்தை கொண்டு வரும் பொழுது வாசனத்தை அறிக்கை பண்ணுங்க. 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, ஜெயம் பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.